ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாமியார் விசஸ் மருமகள் டேட்டூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட மாமியார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டேட்டூ போட்டிருக்காங்க. அவங்க வந்து 10 வயசுலேயே போட்டிருக்காங்க. ஸோ அவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து டேட்டூ போட்டிங்க? எனக்கு அப்போல்லாம் 10 வயசில் எனக்கு அதெல்லாம் அந்த ரீசனே எனக்கு தெரியாது. நான் வந்து எல்லாம் பச்சை பச்சைன்னு கோலம் போட்டிருக்காங்கன்ற ஒரு அபிப்பிராயத்தில் நான் அந்த விருப்பத்தில் போட்டுக்கினேன். அப்போ போடும்போது உங்களுக்கு வலி இருந்துச்சா? வலி எக்கச்சக்கமான வலி இருந்தது. எப்படி போட்டாங்க? ஏதோ பச்சை பச்சைன்னு வச்சுருந்து கோலம் போட்டு எல்லா பசங்க நிறைய பசங்க போட்டுனாங்க ஊரில், அந்த மாதிரி போடுறாங்கன்னு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 பேர் இப்படி வலிக்கும் போது என்ன பண்ணாங்க, காலை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு வச்சு குத்தி விட்டாங்க. குத்திட்டு பிற்பாடு கொஞ்சம் வீக்காக இருந்தது. வலி இருந்தபோது அதான் நெல் குத்த சொல்லிட்டாங்க. எதுக்கு நெல் குத்த சொன்னாங்க? அந்த ரத்த ஓட்டம் வந்து வீக்கம் அதிகமாக வராது, ரத்தம் வெளியில் வராதுன்றதுக்காக குத்த சொன்னாங்க. அது போய் குத்துறதோட அப்புறம் ஒரு நாள் அப்படி வீக்கம் இருந்துச்சு. அப்புறம் மறுநாள் சரியாயிடுச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க? காசெல்லாம் கொடுக்கல. அப்போ வந்து அது வந்து ஊரில் வந்து கூடையை வச்சுட்டு அது மாதிரி பச்சை குத்திலேன்னு வருவாங்க. அவங்க வந்தபோது அவங்களுக்கு என்ன பண்ணோம், சாப்பாடு கொடுத்து நெல் கொடுத்து கொஞ்சம் நெல் ஒரு அரைப்படி நெல் கொடுத்து அனுப்பிச்சு. ஸோ இவங்க காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நெல் கொடுத்தாலே வந்துட்டு பச்சை குத்திடுவாங்க. நம்ம இப்போல்லாம் வந்து டேட்டூ ஷாப்பில் போய் கொடுத்துருவோம், அதனால் காசு கொடுத்தாலும் குத்துவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 வயசுல குத்திருக்காங்க. இப்போ 40 வருஷம் ஆயிடுச்சு. கோலத்துக்கு ஆசைப்பட்டு கையை கொடுத்துருக்காங்க. படுக்க வச்சு கோலத்தை குத்தி விட்டுட்டாங்க. வலி செம வலியா போட்டு அம்மிக்கு 2 பேர் கையை பிடிச்சி 2 பேர் காலை பிடிச்சி. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ கற்றுனாலும் இவங்களை விட மாட்டாங்க. ஸோ இவங்க எவ்வளோ கத்திருக்காங்க, ஆனாலும் வந்து கையை பிடிச்சி அம்மிக்கு காலை பிடிச்சி அம்மிக்கு தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக போட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்துக்கோங்க, சரிதான் எங்களுக்கு டேட்டூ. ஸோ இப்போ நம்மளோட டேட்டூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான். ஸோ மெயினாக நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கான்னு பார்க்கணும். என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 நீடல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஃபில்லிங்க்கு அண்ட் ஒன்று வந்து லைனிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்க் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கப் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ்பைரி டேட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க நீடலோடது, நீங்கள் அதையும் கவனிச்சுக்கோங்க. ஸோ நீடல்ல ஒரு ஒயிட் கலர்ல கப் வரும், அதுலதான் வந்து இங்கை ஃபில் பண்ணி நம்மளுக்கு போடுவாங்க. ஸோ அது கண்டிப்பா மாத்துறாங்கன்னு பாருங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அது நம்மளோட ஸ்கின்னை டச் பண்ணி வர்றதுனால நம்மளோட பிளட் வந்து அதுல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால அதை நீங்க கண்டிப்பா இந்த ஆயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டி ஆயின்மெண்ட். ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் யூஸ் பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடியே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. 7 டேஸ்க்கு இதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அண்ட் குளிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி போடணும். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா, டைரக்ட் சன்லைட்ல நீங்க உங்க டாட்டூவை ஷோ பண்ணாதீங்க. சோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இது பிளாக் கலர் அப்படின்னா சன்லைட் அட்ராக்ட் ஆகும். சோ நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட டாட்டூ டிசைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க போடுங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சஜஷன்ஸ் நீங்க கேட்டுக்கலாம், அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் அவுட்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. ஸோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா, டாட்டூ அப்படின்றது நீங்க 1 டைம் போடுறது லைஃப் டைம் ஃபுல்லா வரப்போறது. ஸோ இந்த டாட்டூ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி போடுங்க. ஸோ இதான் H2O டாட்டூ ஸ்டுடியோ. இது எங்க இருக்குன்னா, முகப்பேர் ஈஸ்ட்ல இருக்கு. நான் உங்களுக்கு அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். வாங்க நம்ம இப்போ டாட்டூ ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். இதான் என்ட்ரன்ஸு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அரௌண்ட் 8 o'clock போனோங்க. நீங்கள் முன்னாடி வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். ஸோ இதான் வந்து இன்னர் லுக்கு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இவரை பார்த்தா எஜிப்திய மகாராஜா மாதிரி இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட வால் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் வந்து புத்தா இருக்காங்க. ஸோ அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்துட்டு டாட்டூ போடுற இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு டாட்டூ போட போகிறாங்க. ஸோ எங்களோட டிசைன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது இதுதான், இன்ஃபினிட்டி சிம்பிள். ஸோ அதில் வந்து 4 குருவிங்க அண்ட் தமிழில் நேம்.
ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செலக்ட் பண்ண டிசைன் உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம டாட்டூவை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேவிங் க்ரீம் அப்ளை பண்ணுறாங்க. அந்த ஏரியாவை ஃபுல்லுமே வந்துட்டு ஷேவ் பண்ணி க்ளீன் பண்ணிடுறாங்க. அவ்வளோ மேலே போட்டா கீழே போறீங்களா? இல்லை, மேலே ரொம்ப தின்னா இருக்குல்ல. சரி, சென்டரா போயிடலாமா? என்ன கட்டுறது? ஸோ அவுட்லைன் பார்க்கலாம் இப்போ. நம்ம வழி தெரியும். இங்கே அன்பரா அன்பர் பண்ண பிடிச்சிட்டீங்களா? கேட்க மாட்டேங்கிறாரு அவரும். உன்னோட ஸ்டூடெண்டா இருப்பா போல. ஒரு நேரம் வராதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு இருந்தல. மேக்ஸ் டீச்சர் மாதிரி இருக்காரு. மேக்ஸ் டீச்சரா? ஆமா. வர ரசிகர் அவரு. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. தேர்ட் பர்சன் கிட்ட போடுற மாதிரியே இல்லை. டாட்டூ எப்படிப்பா இருக்கு? வலிக்குதா? இல்லைப்பா, வலிக்கல. ஏன்னா அவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து வலிக்காம போறது தான் இவங்க ஃபேமஸ் ஆக்சுவலா. அது நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றியா? கண்டிப்பா. நானும் வலிக்கும் தான் நினைச்சேன். அவ்வளோ ஒன்றும் வலிலாம் தெரியல. ஓகே. லைட்டா வைப்ரேஷன் மட்டும் தான் தெரியுது. லைட் வலி. ஸோ பெயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேரபிளாக தான் இருந்துச்சு. அவ்வளோ வலிலாம் ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லை. ஸ்கின் ப்ரொடெக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆயின்மெண்ட்டை ஓவரால் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ தட் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் ஸ்கின்க்கு. இப்போ என்னோடய டேட்டூ முடிஞ்சிருச்சு, நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் வந்து கப்பிள் டேட்டூ சூஸ் பண்ணோம். ஸோ அடுத்தது வந்து அவங்களுக்கு தான் போட போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க்கு கப் மாற்றுறாங்க. ஸோ நான் இப்போ இங்க் ஃபில் பண்ண போகிறாங்க. இப்படி எக்ஸாக்டா வைக்கணும். இதுதான் வலி. வலி வலி தெரியாமல் இருக்கிறது. இது போட்டா மட்டும் வலி தெரியாம இருக்குமா? கோஆபரேட் நாங்க பண்ணல. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கலாங்களா? நீங்க உங்களோட வீடியோட கண்டென்ட் என்னன்னா சோ இருக்கா இல்லையா இது தெரிஞ்சுக்கிறது தான் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு வலிக்கலன்னு சொல்லிட்டீங்க, ஆனா இருக்கு வலி இருக்குன்றது தெரிய வச்சுக்காங்கல்ல. மாமி நான் கிளம்புறேன். கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்குமா? பீஸ் கரெக்டா இருக்குமான்னு வா. கேக்குறேன் செய்யறதுக்கு. கரெக்டா அந்த மெர்ஜ் பண்ற மாதிரி கரோலியம் போடுவோம். என்ன பேபி, வலிக்குதா? எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி. நாங்க காட்டுறேங்க பவரை. அது கொஞ்சம் கை லூஸா இருந்தா தெரியல, அழுத்தினா தெரியுது. ஸோ இப்போ ஃபில்லிங்க்கான நீடில் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க புதுசாக. ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அதோட எக்ஸ்பயர் டேட் எல்லாமே ஷோ பண்ணிட்டாங்க. ஃபில்லிங் பண்ணுறாங்க.